நிறைய பேருடைய தாட்ஸ் எப்படி ஓடிட்டுருக்குன்னா, வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாதத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், கர்த்தர் அப்படித்தான் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய டிபேட்டில் அது எது போயிட்டுருக்கு பாருங்களேன். அவன் சொல்லுவேன், வாக்குத்தத்தங்கிறது வருஷத்துக்கு ஒன்று மாதத்துக்கு ஒன்று அப்படி இல்லை, டெய்லியுமே கர்த்தர் கொடுக்குறார். இது எல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் தான். நம்ம தானே விசுவாசிக்கிற, இந்த வேதத்தை வாசிக்கிற, அதை கையில் பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் தேவன் கொடுத்த வார்த்தை அது. ஓகே, அதனால் ஒன்று நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலாக அதை நம்ம எடுக்கும்போது அது ஒரு விசேஷித்த வேலையை அது செய்யும். அது ஒருபோதும் பாருங்கள் வார்த்தை ஒழிஞ்சு போகவே போகாது. வார்த்தைக்குள்ள வல்லம் இருக்குது இல்லை? அதனால தான் ஒவ்வொரு நாளும் வார்த்தை நாம் கவனிக்கிறோம். ஆகவே அதில் கொஞ்சம் நாட்டம் ஸ்பெஷலாக சில வசனங்களை எடுத்து தியானிக்கிறது நல்லது. இந்த மாதிரி நாட்களில் நாம் அதிகமாக தியானிப்பது நல்லது. பாருங்களேன், இன்றைக்கி உலகம் நம்ம பலவிதமான பிரச்சனைக்குள்ளே நம்ம ஆக்கிட்டு தான் இருக்குல்ல. பற்பல காரியங்களில் கவலை வருது, கண்ணீர் வருது, பாடுகள் எல்லாமே உலகத்தில் இருக்கா இல்லையா? ஆனால் ஒன்று என்னது தெளிவாக சொல்லுது, மாத்தாள் மரியாள் ரெண்டு பேரோட லைஃப்பில் இயேசு சொன்னார் இல்லை, மாத்தாளே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஏன் கவலைப்படுறா? ஏன் கவலை அவளை கவிக்குச்சு? ஏன் பிரச்சனையில் அப்படியே உழந்துட்டு இருக்கா? ஏன் பலவிதமான வருத்தங்கள் வந்துச்சு? எப்பவுமே பாருங்களேன், பலவிதமான காரியங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வரும்போது அதையே போட்டு யோசிச்சுன்னா அது நம்ம நிம்மதியாக இருக்க விடாது. நம்மை மாத்திரமில்லை, நம்ம சார்ந்தவங்களும் சேர்த்து நிம்மதியாக இருக்க விடாது. பார்த்துருக்கீங்களா? மாத்தாள் பண்ண மிஸ்டேக் என்னது? ஆண்டவருக்கு 5000 பேர் போஷித்த தகப்பன் இவங்க குடும்பத்தை போஷிக்க மாட்டாருன்னு யோசிச்சு பாருங்க. முடியுமா முடியாதுங்களாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் ஒரு விதவியின் குடும்பத்தை பஞ்ச வருஷங்கள் 3 வருஷங்கள் போஷித்த ஆண்டவர் இவங்களை போஷிக்க மாட்டாரா? போஷிப்பார். எப்பவுமே பாருங்களேன், வார்த்தையை கேட்குறதுல கவனமாக இல்லை அப்படின்றப்போ நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் நம்ம பிடிச்சிக்கும். அதுதாங்க நடந்துச்சு. மாத்தாள் வேலை செய்கிறதுல பிஸியாக இருக்கா பாருங்க. எப்பவுமே தேவன் வேலை செய்ய நம்ம இடம் கொடுக்கணும். இப்போ தேவனுக்கு வேலை செய்கிறாலாம் மாத்தாள் மாறிட்டா. ஆனால் தேவன் அவர் விருப்பத்தை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரட்டும்னு சொல்லி மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்காந்துக்கிட்டாங்க இல்லை? இதில் 2 பேர் பாருங்க, ஒருத்தர் பிஸியான உடனேயும் வேலை பலு ஜாஸ்தியானையும் கவலை பிடிச்சிக்கிச்சு. அப்போ என்னாச்சு? மாத்தாளையும் திட்டுறா, இயேசுகிட்டையும் வந்து திட்டுறா. பாருங்களேன், உமக்கு கவலை இல்லையான்றாங்க இயேசுவையே. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உமக்கு கவலை இல்லையா? வார்த்தை எப்படிலாம் வருது பாருங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? மாத்தாளே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுற, தேவையானது சொல்லுங்க. எத்தனை? ஒன்று. என்னது அது? தேவனுடைய வார்த்தையை. வாழ்க்கையில் ஒன்று தீர்மானம் எடுங்க, எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை. ஓகே, அது ஒன்று போதுங்க. உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, இந்த விசுவாசம் உள்ள கிரியை செய்யட்டும். ஓகே, நிச்சயம் மாற்றம் உண்டாகும். எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளதுன்றீங்க? உண்மையுள்ளதான். ஒரு உறுப்பாகிலும் அது நிறைவேற்றாமல் அழிந்து போகாது சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அழிவில்லாத வார்த்தையைத்தான் நாம் பேசுகிறோம், தியானிக்கிறோம். ஓகே, அதனால் ஏதோ மாதத்துக்கு ஒன்று அப்படி இல்லை, நமக்கு இது ஒவ்வொரு நாளும் அது ப்ரீஷியஸ், விலையேறப்பட்டது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது விலையேறப்பட்டதாக பார்க்குறீங்களா? அப்படி பாருங்கள். வேதத்தை திறந்தோடனே கடமைக்கு இன்றைக்கி படிப்போம். பாருங்களேன், இந்த வாக்குத்த காலான்றெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி வந்துச்சுன்றீங்க? இந்த ஜனங்கள் அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க, பைபிள் படிக்க முடியாத அளவுக்கு பிஸியானதுனால இப்போது என்ன செய்கிறாங்க? சரி, பைபிள் படிக்க தான் முடியல, அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது உள்ள போட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த காலன்று, டெய்லி இந்த காலன்று வந்ததுன்னு
நோக்கமே இப்படி தான் வந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது அவங்க படிக்கட்டும் டெய்லியும் அப்படின்னு நோக்கத்தில் தான் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட நோக்கம் நல்லது. அது இப்போ என்னாச்சு? தப்பா மாறி போச்சு. இப்போ இன்னைக்கு போகிற போக்கில் அப்படியே அந்த வசனத்தை நின்று பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்ற அளவுக்கு நிலைமை மோசமாக போச்சு. இல்லை, ஒவ்வொரு நாளும் அதிகமாக நாம் என்ன செய்வோம்? வார்த்தையை உட்கொள்ளுவோம், உள்வாங்குவோம், அதை புசிப்போம் இல்லையா? இரவும் பகலும் தியானமாக இருப்போம். இப்படியெல்லாம் இருக்கும்போது நிச்சயம் மாற்றங்கள் நமக்குள்ள உண்டாகும். சரி, எடுப்போம். ஏசாயா 60:1 வசனத்தில் இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின்படி பாருங்களேன், ஆவியானவர் பற்றி தான் அந்த வருஷமே. இப்போ ஆவியானவர் எல்லாமே ரிலேட்டடாக தான் கொடுக்குறாரு. ஓகே, எப்பவுமே அது ஒரு காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன் பாருங்க. ஒரு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்குறார், இந்த வருஷத்தில் ஒன்று செய்ய விரும்புகிறார்னா அதோடு கூட தொடர்புபடுத்தி தான் தேவன் எல்லாமே செய்து கொண்டு வருகிறார். ஸோ அதனால ஆவியானவர் செய்கிற வேலையை கவனிங்க. இப்போ பாருங்க 60:1, ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஊதித்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது கவனிக்கணும். எலும்பு, எத்தனை பேர் எழும்புறீங்க? நீங்க எழும்புனீங்கன்னா பிரகாசிப்பீங்க. ஓகே, உன் ஒளி வந்தது. யார் ஒளி? இப்போ உன் ஒளி, ரைட்? உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. யார்? நம்ம மேல வருது. பாருங்களேன், நிறைய நேரங்களில் பிசாசு அவனுடைய திட்டமே நம்ம முடக்கிறது தான். நோக்கமே என்னது? நம்ம பிஸியாக்கி விட்டு தேவனை தேடுவதை விட்டுட்டு தேவ சித்தத்தில் வாழ்வதை விட வேற எந்தெந்த காரியத்தையும் நம்ம பிஸியாகி ஓட விடுவோம். பாருங்களேன், கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு என்ன செய்ய, நீ என் சமூகத்தில் வந்து நீ எழும்பு, என் சமூகத்துக்கு வா. அப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவனோட வார்த்தையை நீங்கள் உட்கொண்டு நீங்கள் எழும்புவீர்களானால் நீங்கள் பிரகாசிப்பீங்க. விரும்புகிறீங்களா? அது ரிசல்ட் எப்படி வருது பாருங்களேன். 2வது வசனம் பாருங்க, நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஊதித்தது. சொல்லிட்டு அடுத்து அதனுடைய ரிசல்ட் பாருங்க. நாம் எழும்பும் போதும் ஒளியை அதிகரிக்கும் போதும், ரைட்? பாருங்க, மல்கியாளி சொல்லும்போது நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இருக்கான் எப்படி? அதிகமாய். அப்போ ஒளியினுடைய தன்மை மாறுதான். காலையில் உதிக்கிற சூரிய வெளிச்சத்துக்கும் மதியத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பவருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையாங்க? அப்போ கர்த்தர் தான் சொல்றது இல்லை, டே பை டே. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். பெருக்கத்தை அதை பெருக பண்ணுற ஆளாக நீங்கள் இருக்கணும். ஆமாம் தானே? இப்போ காலை வெயிலில் வந்து குழந்தையெல்லாம் காட்டுங்க நல்லதுன்றாங்க இல்லை, உச்சி வெயிலில் காட்டினீங்கன்னா கருவாடாகி போயிடும் குழந்தை இல்லையா? அப்போ ஏன்? அப்போது காலை வெயிலுக்கு ஒரு தன்மை இருக்குது, மதிய வெயிலுக்கு ஒரு தன்மை இருக்குது, இருக்கா இல்லையா? ரைட்? அப்போது ஒவ்வொரு அந்த பிரகாசத்தை நம்ம அதிகரிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டாத காரியங்களை தானாக விலகுவதை பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போ சொல்லுது பாருங்க. இப்போ அது ஃபர்ஸ்ட் சொல்லி 2வது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த பூமி எப்படி இருக்குங்க? இன்னைக்கு இருள் தானே இருக்கு. ஜனங்கள் மேலே அசுத்தாவி இருக்கிறனால இந்த காரு இருள் மூடித்தான் இருக்குது இல்லையா? இருள் என்பது பிசாசனுடைய ராஜ்யம், ஆறு இருள், இது அவனுடைய ராஜ்யம். அப்போ என்னாச்சு? அவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இல்லை, அவங்க மேலே இந்த பூமி கெட்டு கிடக்குது. பூமி பிசாசு கையில் இருக்குது, பொல்லாங்கனுடைய கருத்துக்குள்ள அந்த பூமி இருக்குது. இதெல்லாம் இது இருக்குது. ஆனால் இவற்றின் மத்தியில் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் இந்த பூமியில தான் இருக்கிற ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யம் அந்த பூமி இருக்கு இல்லையா? அவனுடைய ராஜ்யம், அவனுடைய கண்ட்ரோலு, அவன் விருப்பத்தை எல்லாத்தையும் நாட்டிக்கிட்டு இருக்க அந்த பூமியில. பட் ஆனால் இதோ சொல்றாரு, ஆனாலும் அப்படின்னா உலகம் எப்படி வேணா இருக்கட்டுங்க, சூழ்நிலை எப்படி வேணா இருக்கட்டுங்க, அவன் விருப்பம் என்ன வேணா செய்யட்டும். ஓகே, பொல்லாத பிரபஞ்சத்தின் அதிபதி என்ன வேணா செய்யட்டும், அவன் என்ன செஞ்சாலும். ஆனாலும் சொல்றாரு, இப்ப பாருங்க, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
எப்படி இருந்தாலும் ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவரை விசுவாசித்திருக்கிற நம்புகிற நம்ம மேலே கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரா, உதிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. சூரியன் காலையில் உதிச்சிருச்சா கேட்பாங்கல்ல. சூரியன் உதயமாகும் போது பகல் வருது, இருள் விலகுது. விலகுதா? இருள் நீங்கி விடியல் உண்டாகுது. ரைட்டா? அதே போலதான் உங்க லைஃப்ல இங்க கர்த்தர் சொல்றபடி, ஓகே, கர்த்தர் உண்மையில் உதிக்கிறார் என்று சொன்னால் ஒரு விடியலை உண்டாக்குறார். எதிர்மறை விரும்புறீங்க? ஓகே, இது வரைக்கும் சங்கீதக்காரன் சொல்லுது போல, ராம் முழுவதும் என் படிக்கிய கண்ணீரால் நினைத்தேன், ஆனால் விடியலை தேவன் களிப்பாய் மாற்றினார். நீங்க பலவிதமான குழப்பத்தோடு கூட நீங்க பெட்டுக்கு போறீங்களா? ஆனால் விடியும் போது கர்த்தர் அவர் உதிக்கும் போது அந்த இருளை அகற்றும் போது அது ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இதுதான் தேவன் செய்கிற விதம். கர்த்தர் சொல்றவர் உண்மையில், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். காணப்படணும் விரும்புறீங்களா? காணப்படும் அப்படின்னா அநேகர் உங்களை பார்க்கும்போது காணக்கூடிய விதத்தில் அது இருக்கின்றார். ஆமென். பிரகாசிக்கணும், ஒளி அதிகரிக்கணும், மகிமையை காணப்படணும். 3 காரியம் சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. நான் பிரகாசிப்பேன், என் ஒளி அதிகமாக்குவேன், எனக்குள் இருக்கிற வெளிச்சமாகிய இயேசு அவர் பெருகுவார், அவர் உதிப்பார், அவர் மகிமைப்படுவார். ஆமென். அதான் வசனம் சொல்லுது. எப்படி இருக்கு பாருங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல். பாருங்க, இது ஏன் அப்படி சொல்ல வராரு? உங்கள் லைஃப்பில் ஒன்று மேலே ஒன்று அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணுன்றார். அப்போ தான் வந்து அழகான ஒரு வீடு எழும்பும். இல்லை ஒரு அஸ்திபாரத்தை மட்டும் போட்டு இதான் வீடுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரைட்டா? அப்போது அஸ்திபாரத்தை போட்டு அதுக்கு மேலே செங்கல்ல ஒன்று மேலே ஒன்று வச்சு கட்டி எழுப்பணும். ரைட்டா? மேலெல்லாம் எழுப்பி ரூப் போடணும். மேலே அதை போட்டு அது எல்லாம் வேலைப்பாடுகள்லாம் முடித்து அதுக்கு வேண்டிய எலக்ட்ரிக்கல் லைட் எல்லாம் கொடுத்து இன்றைக்கி என்னென்ன பண்ணணும் பாருங்கள். அதெல்லாம் பண்ணாதான் வீடு. சரிதானே? வெறும் செவரு மட்டும் எழுப்பிட்டா வீடுன்னு சொல்ல மாட்டோம். நடந்துட்டுருக்கு, வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அப்போ ஒவ்வொரு நாளும் பரலோகம் போய் சேருகிற மட்டும் நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சு கட்டிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட வாழ்வை, பரிசுத்த வாழ்க்கையை, மகிமையுள்ள வாழ்க்கையை, சாட்சியுள்ள ஜீவியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்ம தெரிஞ்சு கொண்டு இருக்கிறான். புரியுதா? அப்போது நம்ம பிரகாசிக்கணும். ஃபர்ஸ்ட். 2வது அந்த ஒளி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது மகிமை காணப்படணும். நம்முடைய லைஃப்பில் காணப்படக்கூடிய அளவுக்கு நம்ம கிரியை செய்வோமானால் கர்த்தருடைய ஆவி நமக்கு உதவி செய்வார். யோசிச்சு பாருங்க, இதில் ரிசல்ட் இருக்கு பாருங்களேன். அப்போது முதல் வசனத்தின்படி ரைட்டா, அங்கே பிரகாசிக்கும் போதும் ஒளியை நாம் அனுபவிக்கும் போதும் மகிமை நம்ம மேலே உதிக்கும் போதும் அதுதான் அடுத்த ரிசல்ட் எல்லாம் வரக்கூடியது. அடுத்த வசனம் முழுக்க அதை சார்ந்து தான் இருக்கு. இப்போ 2வது வசனம் வாசித்தோம். இதோ இருள் பூமியையும் 6 ஜனங்களையும் அது மூடி இருக்கு. சரியா? உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு, உலகத்தை அது பிடிச்சி தன் விருப்பத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஜனங்கள் தேவனை குறிச்சும் உலகத்தை குறிச்சும் பலவிதமான குழப்பங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம தேசம் பக்தியில் முத்தி போனது. அது நம்ம ஆத்தூர்னா ரொம்ப பக்தியில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பக்தி பழங்கள்ன்றாங்கல்ல, அப்படி நிறைய பக்திமான்கள் இருக்கிறார்கள். ஆனால் புத்தியாக யோசிக்கிறாங்களான்னா கேள்விக்குறி தான். இல்லை. சரியா? ஸோ பக்தியின் நிமித்தம் தங்களுக்கு எல்லாத்தையும் கூட அதற்கு அதிகமாக செலவிடக்கூடிய ஆட்கள் நிறையா இங்கே உண்டு. அன்னைக்கு இன்னொரு பிரதர் நாங்கள் பேசிட்டு இருந்தோம் பாருங்களேன். இந்த ஊர் அப்படி தான் இருக்கு. ஆனால் பக்தி உள்ளவனை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறான். காலங்கள் வரும், அவனை வேறு பிரிப்பார். வேறு பிரித்து ஐயோயோ இத்தனை நாட்கள் இந்த ஒரு இதைய நான் செஞ்சிட்டு இருந்தேன் அருவருக்கத்தக்க விதத்தில் ஒரு காலங்களை கற்றுக் கொண்டு வருவார். ஓகே, இப்போ அவனை என்ன பண்ணிட்டு இருக்கு? இருளும் இருள் அவன் மூடி இருக்கிறதுனால இருட்டில் இருக்கிறவனுக்கு அரண்டதெல்லாம் பேய்பாங்க பாருங்க. சொல்றாங்களே நம்ம ஊர்ல, இருட்டில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இல்லை
இருள் அப்படித்தான் இருக்கும். இருட்டுக்குள்ள எந்த ஒரு காரியங்களும் அவன் தெளிவாய் பார்க்க முடியாது. அப்ப ஜனங்கள் அப்படித்தான் பிசாசு வச்சிருக்கான். ஆனால் அங்க இருந்து தான் நம்ம வெளியெடுத்தார். எடுத்தார் இல்லையா? இருளின் ராஜ்யத்திலிருந்து தான் நம்ம வெளியே வேறு பிரிச்சு எடுத்து, இப்போ உலகம் அப்படி இருக்கட்டும், இப்போ வேறு பிரிக்கப்பட்டு உங்களை பார்த்து என்ன பார்த்து தான் சொல்லக்கூடிய ஆசீர்வாதம், கர்த்தர் உண்மையில் என்ன செய்வாராம்? உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும், உதிப்பார், காணப்படும். சரியா? இப்போ தேவன் எத்தனை பேர் விரும்புறீங்க? காணப்படணுமா? காணப்படணுமா இல்லையா? இதை கர்த்தர் விரும்புகிறாருங்க. ரைட்? காணப்படக்கூடிய அளவுக்கு இருக்கணும். வேதம் முழுக்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்கள் எடுங்களேன், அவங்க லைஃப் சாட்சியாக இருந்துச்சு. மோசையை பார்த்து கர்த்தர் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தேவன் சொல்றாரு, என் தாசனுக்கு விரோதமாக பேச நீ துணிஞ்சது என்ன? அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். இதாங்க காணப்பட்டுச்சு இல்லையா? இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதான் காணப்படுகிறது, இதான் வெளிப்படுத்துகிறது. சரியா? அவரே வந்து நிற்கிறாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுக்கு அப்படி நிற்கணும், அந்த அளவுக்கு தேவன் செயல்படணும் என்று சொன்னால் நாம் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அர்ப்பணிப்போடு கூட அவரை மையமாய் வைத்து அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் அப்படி வாழ்வோமானால் நிச்சயமாக நம்ம அனுபவிப்போம். நிச்சயமாக கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுத்துவார். ஆமென். சரி, எழும்பி பிரகாசிப்போம் இல்லையா? அது சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, உன் வெளிச்சத்தினத்துக்கு. இப்போ பாருங்களேன், எத்தனை பேர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லுங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா? இப்போ சொல்கிறார், உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். ஆமாம், இது சபைக்கும் அப்படியே இருக்கும். உதிக்கிற வெளிச்சத்தினத்திற்கு யார் வருவாங்க? உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் பாருங்களேன், ஞானவான்கள், ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாரும் தேடி வர நத்த செய்வார். வெளிச்சம் அதிகரிக்க அதிகரிக்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ இருட்டாக இருக்கட்டும், கடலின் ஆழத்துக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க எது திசையே தெரியாது. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனாலும் கூட இன்னைக்கு எதை வச்சு கரெக்டாக தான் ஊருக்கு வந்து சேரான்? அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது எதுங்க? இதே என் ஊர், இதுதான் வடக்கு கிழக்கு தெற்கு அப்படிங்கிறது கரெக்டாக திசையில் ஆழத்துக்குள்ளே போயிட்டு எதுவுமே தெரியாது. மிஷனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். எது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு ஒன்றுமே தெரியவே சரி, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கடல் ஆழத்துக்குள்ளே போயிட்டேன்னா. ஆனால் கரெக்டாக வந்து சேர்றானே இல்லை? இப்போ சென்னையிலேருந்து அந்தமான் போகிறான்னா கப்பல் கரெக்டாக ஓட்டிட்டு போய் சேர்ந்துடுறான். அங்கே எதை வச்சு போகிறான்? திசையை வச்சு தான் போகிறான் இல்லை? அந்த திசையை அந்த மிஷனை வச்சு கரெக்டாக அங்கே போய் சேர்ந்துறான். அதே கடலுக்குள் இருக்கிற ஆட்கள் இன்னைக்கு சின்ன சின்ன படகுல மீன் பிடிக்க போகிறாங்க. எதை வச்சு அங்கே வந்து சேரான்? தான் ஊருக்கு கலங்கரை விளக்கு, அந்த வெளிச்சத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துறான். கலங்கரை விளக்கு. அப்போது தான் போக வேண்டிய டெஸ்டினி, தான் ஊருக்கு வர வேண்டிய லக்க இடத்தை எது காமிக்குது? வெளிச்சம்தான் காமிக்குது இல்லையா? அப்போது நீங்கள் வெளிச்சன்றார். உங்கள் ஊரில் நீங்கள் தான் வெளிச்சம், உங்கள் தெருக்களுக்கு நீங்கள் தான் வெளிச்சம். அப்போ உதிக்கிற வெளிச்சத்தை தேடி என்ன வருவார்கள்? ராஜாக்கள் வருவார்கள். வருவார்களா? உங்களை தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஈசாக்கை தேடி ராஜா வந்தான். ராஜா நினைச்சிருந்தான் என்ன செஞ்சிருக்கலாம்? அவனை தூக்கிட்டு வாங்கடான்னு இருக்கலாம் இல்லை? அவனை முதல்ல என்ன கிணறு வெட்டும் போது துரத்திக்கிட்டே இருந்தான் பாருங்களேன். துரத்திட்டு இருந்த ஆள் அவன் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிட்டான். இந்த மனுஷனோட கூட கர்த்தர் இருக்கிறாரு, இவன் மேலே உடன்படிக்கை, ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கிறாரு. இதான் காணப்படுகிறது. இது காணப்பட்டோன்னே இப்போ ராஜா இவனை தேடி வந்து, நான் குறிப்பில் கண்டுபிடிச்சேன் கர்த்தரும் கூட இருக்கிறார் என்று, அதனால நம்ம 2 பேரும் உடன்படிக்கை பண்ணிப்போம் வாங்கன்றான். எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ யாரு? வெளிச்சத்தை தேடி இந்த ஒளியை தேடி ராஜாக்கள் வந்தார்கள். வந்தாங்களா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்களேன். ஞானமுள்ள ஆட்களை தேடி கண்டுபிடிச்சி கைதியாட்டாக கொண்டு வந்தாங்க நேபுகாத்நேச்சர் இதுக்கு இல்லையா, பாபிலோனுக்கு. அப்படி வந்தவர்கள் தான் யாரு?
தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எத்தனையோ பேர் பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லை? பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நாட்கள் கூட அங்கிருந்து கொண்டு வந்திருக்கு தன் தேசத்துக்காய் இல்லை. ஆனால் எல்லாருமே ஜொலிக்கலை, எல்லாருமே பிரகாசிக்கலை, எல்லாரும் தனித்துவமாக தெரியலை. ஆனால் இவங்க 4 பேர் மட்டும் தனித்துவமாக தெரியுறாங்க. தெரிஞ்சாங்களா? தீர்மானம் என்று நல்லா கவனிங்கள். நீங்கள் பிரகாசிக்கணும்னா, அதிகமாக எழும்பணும், அதிகமாக மகிமைப்படணும், அதிகமாக நீங்கள் பயன்படுத்தப்படணும் என்று சொன்னால் ஒரு 4 பேர் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன். என்ன தீர்மானம்? நாங்கள் தேவன் அருவருக்கிற எதையும் நாங்கள் சாப்பிட மாட்டோம், தொட மாட்டோம், எடுக்க மாட்டோம் தான் தீர்மானம் எடுத்தாங்களா இல்லைங்க? அந்த தீர்மானம் கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாருமே ராஜரிக உணவு அத்தனை பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் 10 நாளைக்கு எங்களுக்கு சோதிச்சு பாருன்றாங்க. தானியேல் இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு கறிச்சோறும் என்னச்சு, கறினா கீரையும் பருப்பு மாத்திரம் கொடு, சோதிச்சு பாரு. அவன் பயப்படுறான். ஐயோ வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா ராஜா என்ன கொண்டு போடுவானே, என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லும்போது 10 நாளைக்கு நீ டெஸ்ட் பண்ணி பாரு, அவங்களுக்கு என்ன வேணா கொடு, எங்களுக்கு இதை மட்டும் கொடு. 10 நாள் ஓடிச்சு. 10 நாள் கழிச்சு வந்து பார்த்தா என்ன நடந்ததுங்க? அங்கே காடை கவுதாரி எல்லாம் விதவிதமாக நான்வெஜ் சாப்பிட்டா அத்தனை பேர் முகம் சுருங்கிருக்கு. ஆனால் இந்த 4 பேர் முகம் மட்டும் எப்படி இருக்கு? கலையா இருக்கு. ரைட்டா? இவங்க மட்டும் ஜொலிக்கிறாங்க. ஏன்? தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள விரும்பாதவர்கள். தேவனுக்காய் நான் நிற்கணும்னு நின்னது நிமித்தம் இவர்கள் முகம் கலையாய் இருந்தது, அவர்கள் முகம் வாடி போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தான், உங்க விருப்பத்தின்படி நடக்கட்டும். ரைட்? விட்டானா இல்லையா? ஆகவே தான் இப்படிப்பட்ட தீர்மானம் என்ன பண்ணுச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 3 ராஜாக்கள் மாறினார்கள் பாபிலோன்ல. ஆனால் தானியேல் அங்கே தான் இருந்தான். தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற லைஃப்ல ஞானம் விளங்க ஆரம்பிச்சிச்சு. ரைட்டா? அந்த ஞானம் தான் அவனை தனிச்சு காமிச்சிச்சு. காரணம் யாரு? தேவன் இல்ல? ஆகவே தான் அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம், அந்த மகிமை தனிச்சு காமிக்க ஆரம்பிக்குது. இவைகளெல்லாம் இன்னைக்கு இந்த நாட்களில் நம்ம மேலே கர்த்தர் உதிக்க விரும்புகிறாருங்க. இந்த நாட்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. 3ஆம் உலக போகிறதுக்கு உண்டான எல்லா காரியங்களும் உலக நாடுகளே பயப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அப்படி போயிட்டுருக்கு. உங்களை சுற்றி என்ன நடக்குது கொஞ்சம் கவனிங்க. ஆவிக்குரிய வட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிங்க. ஓகே? உலக பிரகாரமாக என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இந்த இஸ்ரேலும் இப்போ அமெரிக்கா 2 சேர்ந்துக்கிட்டு ஈரானோட ஃபைட் ஆரம்பிச்சிச்சு. நடந்துட்டு இருக்குதா இல்லையா? இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன், துபாயில் குண்டு போட்டாங்க. எப்படிலாம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த உலகம் வர நாட்களில் அநேக காரியங்களுக்கு நேராக போனாலும் நாம் தானியேலை போல, சாத்ராக் ஆபேத்நேகோ போல, சாத்ராக்கு போல நாம் நிற்போமானால் தேவன் நம்மை பாதுகாப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாட்களில் நம்ம அதிகமாக தேவனை சார்ந்து அப்படி நிற்போமானால் எத்தனை என்ன வேணால் நடக்கட்டும், தேவன் நம்மை பாதுகாப்பார். சிங்க கபியில் போட்டாலும் நம்மளை அழகாக தூங்க வைப்பார். சிங்கத்தை வாயை அவர் கட்டுவார். அக்கனியில் போட்டாலும் வேக விட மாட்டார் கர்த்தர். புகை சூற கூட வரல. யோசிச்சு பாருங்களேன். இதையெல்லாம் கர்த்தர் செய்ய விரும்புகிற இந்த நாட்களில் கொஞ்சம் கவனிங்க. அதனால தான் இந்த மகிமை உதிக்க உதிக்க வெளிச்சம் வர வர யோசிச்சு பாருங்க, வேண்டாததெல்லாம் நீங்க ஆரம்பிக்கும். ஆமாம் தானே? ஸோ அப்போ பிரகாசிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. உன் வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினத்துக்கு ராஜாக்களும் நடந்து வரும், உங்க தேடி வரும். அப்போ ராஜாக்களை வந்தால் கையை வீசிட்டு வர மாட்டான். ஹலோ, யோசிச்சு பாருங்க. சும்மா வருவாரா? ராஜாக்கள் இல்லை, சாதாரண மனுஷனுக்கு தேவ தயவு கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதையெல்லாம் கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கணும். உங்கள் வீட்டுக்கு ஒன்றும் இல்லை பாருங்களேன். இன்னைக்கு நம்ம சிஎம் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு வச்சுங்க, என்ன நடக்குங்க? மீடியாக்கள் எல்லாம் வந்துடுமா? மொத்தம் ஊரு கூடி நிற்குமா? சரவணன் வீட்டுக்கு சிஎம் வரார் அப்படின்னு என்ன எப்படி இருக்கும்? உடனே என்ன செய்வாங்க? சரவணா எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ண, கொஞ்சம் இந்த வேலை கேட்பாங்கள இல்லையாங்க? இப்போ அந்த ராஜாவினுடைய தயவு
வேணும் அப்படின்னா அவருக்கு அறிமுகமான சரவன்கிட்ட எல்லாரும் ஓடியாருவாங்க. ஒரு காரியம் நடப்பிக்கணும், நீ இதை செஞ்சேன்னா எனக்கு நான் உனக்கு இதை செய்கிறேன். இதெல்லாம் வருதா பாருங்களேன், இந்த ஃபேவர், தயவு ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்யுது, பேரும் புகழையும் கொடுக்குது, மதிப்பு மரியாதை கொடுக்குது, பிளஸ்ஸிங், ஃபினான்ஷியல் பிளஸ்ஸிங் அது கொடுக்குதா இல்லையா? ரைட். இது எல்லாம் கொஞ்சம் கற்பனை. ஏன் சும்மா ஆண்டவர் சொல்லலை? ஒரு ராஜாவை தேடி, தென்தேச ராஜஸ்திரி சாலமோனை தேடி வந்தான். ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அவள் கொண்டு வந்தான். சில அவங்க தேசத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ராஜாவுக்கு வெகுமதியாய் கொண்டு வந்து கொடுத்தான். கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்ப சொல்றான், நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், இங்க பார்க்கும்போது தான் தெரியுது அப்பா. ரைட். ஆச்சரியப்பட்டு போனான். நடந்துச்சா இல்லையா? ஆனா திரும்ப போகும்போது எப்படி போனான்? அவ கொண்டு வந்ததை விட பல மடங்கு கொடுத்து அனுப்பிச்சான் சாலமோன். நடந்துச்சா இல்லையா? இதாங்க ஒரு விதத்தில் நீங்களும் நானும் ராஜாக்கள் தான். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படை பார்த்தா வசனம் அதை தான் சொல்லுது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கார். இப்போ ராஜாக்கள் வருவார்கள். ஒதிக்கிற வெளிச்சத்தண்டை. இங்கே பாருங்க எத்தனை ராஜாக்கள் ராணிகள் வந்திருக்கீங்க. ஆமாம் இல்லையா? ஓகே. அப்போது நீங்கள் அப்படி வரணும். உங்கள் தோரணையும் உங்கள் நினைப்பும் எப்படி இருக்கணும்? ராஜாங்கிற நினைப்பு இருக்கணும், ராணிங்கிற நினைப்பு இருக்கணும். அது இருந்தாவே உங்களுடைய ஆக்டிவிட்டியே வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் செய்கிற விதங்களெல்லாம் வித்தியாசமாக செய்ய ஆரம்பிப்பீங்க. நம்ம எந்திரிக்கும் போது ஐயோ அப்படி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அந்த நாள் முழுக்க சொல்கிறாங்கல்ல, காலையில் பிள்ளைகள் இன்றைக்கி எல்லாமே உலகத்தானே சொல்லி கொடுக்குறாங்க. காலையில் எழுப்பும்போது பிள்ளைகளை திட்டாதீங்க, பார்த்து எழுப்புங்கன்றாங்க. அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. கரெக்டு தான், நாமளும் திட்டக்கூடாதுன்னு தான் எல்லாருமே. ஆனால் நம்ம பிள்ளைகள் நம்ம சும்மா விடுறதில்லை. பெற்றவங்களை எவ்வளோ வெறுப்பேற்றணுமோ பண்ணத்தான் செய்யுது இந்த காலத்தில். பட் இருந்தாலும் சொல்லி சொல்லி கொடுத்து கிளப்ப வேண்டியிருக்கு பாருங்களேன். ரைட்டா? ஸோ அப்போது நல்லா கவனிங்க, நம்ம அதிகமாக பிரகாசிக்கும் போது, நம்ம லைஃப்பில் கர்த்தர் இருக்கிறத வெளிப்படுத்தும் போது, நான் கேட்குறேன், தேவன் உங்கள் கூட இருக்காரா? நான் கேட்குறேன், இருக்காரா? இருக்காரு இல்லையா? இருக்காரு இல்லை? சரி, இருக்கிறா என்பதை எதன் அடிப்படையில் கண்டுபிடிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ, உங்கள் வீட்டில் 10 பவுன் நகை இருக்குது அப்படின்றீங்க, நான் எப்படி நம்புவேன்? நீங்கள் என்ன செய்வீங்க? வாங்க பாஸ்டர், கூட்டிகிட்டு போய் பீரோவை திறந்துங்க பாருங்கள், ஆரம், நெக்லஸ்ஸு, மோதிரம், ஓகே ரைட் இருக்குன்னு காமிச்சா ஓகே இருக்குன்னு நான் ஒத்துப்பேன். நான் சொல்கிறேன், நீங்களாம் கர்த்தர் ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்றீங்க, எப்படி காமிக்கிறது? எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்கள் பாஸ்டர். என்னைக்கு ஆண்டவர் வந்தோன்னா காதல் இருக்கிறதே கழுத்துக்களை கழட்டி போட்டேன் ஆண்டவரே. அதை கழட்டி போட்டேன் பாருங்க என்ன அப்படின்றீங்களா? இல்லை, கலர் கலராக உடுத்திட்டு இருந்தேன், இப்போ வெள்ளையாக நான் போட்டுக்கிட்டேன், அதுவா கர்த்தர் கூட இருக்கிற அடையாளம்? ஹலோ, ஆண்டு சொன்ன வெள்ளையிலையும் போட்டோன்னு பார்த்து நீ வெள்ளையடிக்கப்பட்ட கலரடான்றாரு சொன்னார இல்லையா? உனக்கு நீ வெளிப்பிரகாரமான அலங்கரத்தை தானே நீ பார்க்குற. ஹலோ, இதில் ஒரு பெருமை இருக்குது தெரியுமா? நாங்கள் இதெல்லாம் கழட்டிட்டு நிறைய பேர் உண்மையாக கழட்டுறாங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட பொறுத்தனை, கர்த்தர் அவங்களாச்சு. நான் கழட்டிட்டேன் அதனால் நீங்கள் கழட்டு அப்படின்னு சொல்கிறது தப்பு. சரியா? நான் கழட்டுனா நான் மட்டும் பரிசுத்தவான், போட்டுட்டு இருக்கிறானெல்லாம் பாவி அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. இப்படி இருக்கு நிறையா. ஸோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். சரியா? ஏன்னா வெள்ளியும் பொண்ணு எல்லாம் கர்த்தருடையது தானே, பிசாசுடையது நான் சொல்லுவேன். உருவாக்கினவர் தானே. அப்போ வேண்டாததை அவர் உருவாக்குற மனுஷனுக்கு தேவையங்காட்டி தானே கொடுத்துருக்காரு. ஆமாம் இல்லையாங்க? ஹலோ, ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு இன்னொருத்தர் தங்கத்தை போட மாட்டேன், ஒரு ஃபாஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு தான், ஏன்னா நீங்களாம் போட்டிருக்கீங்கன்னாரு, ஏன் தப்பா பாவமா அப்படின்னு. ஓகே, இல்லை கர்த்தர் தானே உண்டாக்குனார். ஆமாம் அப்படின்னு. அப்போ போடுறது தப்பா? போடலாம், இருந்தாலும் வெளியே தெரிகிற மாதிரி அப்படி. அப்போ நான் ஒரு காரணம் சொன்னேன், இப்போ என் கையில் இது அரைப்பவனு மோதிரம் இருக்குது. சரியா? சப்போஸ் நான் வெளியூர் போயிட்டேன், என் பர்ஸெல்லாம் மிஸ் ஆச்சு. சரியா? அப்போது எனக்கு இது உதவுமா உதவாதா? வெளியூர் போயிட்டேன், எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, பேக் இது பர்ஸ் எல்லாமே போச்சு, அப்போ இது எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? பண்ணாதான். ஹலோ, கடையில் கொடுத்தா 50,000 உடனே கொடுப்பான். அப்போ அது நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குல்ல? ரைட்டா? அப்போது இது எல்லாம் நமக்கு தேவையா? கண்டிப்பாக தேவை. ஆபத்து நாட்கள் இது உதவுமா
உதவுமா? நாம் சிறுக சேகரிக்க சேகரிக்க நாம் பெருசாக ஒரு காரியத்தை செய்கிறது வந்து உதவியாக நிற்குமா இல்லையாங்க? ஒரு வீடு கட்டுறோம், ஒரு 50 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கணும்னு வச்சுங்களேன், வீடு கட்ட முடியுமா? முடியாதா? இது ஒரு சேமிப்பு தான். இது தப்பே கிடையாது, நல்லது. எறும்பு கிட்ட போய் கற்றுக்குன்னு ஆண்டவர் சொன்னார். அது இதிலும் ஒன்று. சரி, ஆகாரத்துக்கு மாத்திரம் இல்லை, இதையும் சேமிக்கிறது நல்லது. ஆமே, விரும்புகிறீங்களா? அதனால் நம்மளாம் ராஜாக்கள், ரைட்டா? அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறான்றதுக்கு எது அடையாளம்? எதுங்க அடையாளம்? சொல்லுங்க, நிறைய சொல்லலாம், சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அன்னைக்கு அடையாளம் என்னது? ஹலோ, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் வந்து நான் கெங்கவெளியில் ஊழியத்தை முடிச்சுட்டு பைக்கில் நான் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். ஒரு தம்பி பைக்கை தள்ளி, பெட்ரோல் இல்லாமல் அவன் பைக்கை தள்ளிட்டு வந்துட்டுருக்கான். இங்கே பங்கை ஓட்டுட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட பங்கை பிடிக்கிறதுக்கு 3 கிலோமீட்டர் தள்ளிட்டு வரணும். வந்துட்டுருக்கான் பாருங்களேன், ராத்திரியில் வேறு, ஒரு நைட்டு. அப்போ நான் பைக்கில் வந்துட்டுருக்கேன், சிங்கிளாக தான். அந்த பைக்கை தள்ளிட்டு வரான். பார்த்தோம், நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். கிராஸ் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு கொஞ்சம் தூரம் வந்து நிப்பாட்டிட்டு திரும்ப வண்டி திருப்பிட்டு போய், பாவம் இந்த நைட்டில் வேற இப்படி தள்ளிட்டு வரான பையன்னு சொல்லிட்டு வந்து, என்னாச்சு தம்பி, பெட்ரோல் இல்லையா? ஆமாங்கண்ணா, முடிஞ்சு போச்சு. சரி, எனக்கு டோப் பண்ண தெரியாது, நான் உன் பைக்கில் உட்காந்துக்கிறேன், உனக்கு தெரியும் தானே, அதான் நீ உட்காந்து என்ன செய், என் பைக் எடுத்து நீ என்ன செய்ய, காலில் இந்த புஷ் பண்ணி தள்ளிட்டு வருவாங்களா பைக்கை, நீ உட்காந்து தலை தெரியும் தானே, நீ பண்ணாட்டி என் பைக்கை மாற்றி அவன் பைக்கில் இருக்கோன்ட்டேன். பங்கு வரை கொண்டாந்து பங்குக்குள்ளேயே கொண்டாந்து வண்டி நிப்பாட்டினோன்னையும் எடுத்தோடனே நிறுத்தினோடனே சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்தவனான்னு கேட்டாங்க. அவன் சொன்ன வார்த்தை, உங்கள் பேச்சும் உங்கள் நடக்கையையும் நீங்கள் கிறிஸ்தவன் என்பதை வெளிப்படுத்துனா. நான் என்ன அல்லேலூயா போட்டா வந்தேன், ஸ்தோத்திரம் போட்டா வந்தேன், பிரச்சனை அவனுக்கு. ஆனால் நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு தேவனுடைய பிள்ளை என்பதை வெளிப்படுத்துது. ஆமாவல்லையாங்க? ஹலோ, இன்னைக்கு கிறிஸ்தவன் செய்யணும், உலகத்தை என்ன சொல்கிறாங்க, அவன் தெரிஞ்சு சொல்கிறானா இல்லையா, கிறிஸ்தவங்க நமக்காக ஜெபிப்பாங்க ஐயா, போங்கய்யா, உதவுவாங்கய்யா, போங்கய்யா சொல்கிறானா இல்லையா? இது எப்படி வந்துச்சு? நம்முடைய மிஷினரிகள் அப்படிப்பட்ட விதையை போட்டிருக்காங்க. அந்த விதையை போட்டதின் விளைவுகள் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பேர் இன்னைக்கு அவர்கள் உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நாம் அதை காப்பாற்றாட்டியும் கூட அதை கெடுக்காமல் இருந்தால் சரி, அநேக விசுவாசிகள் இல்லை. ஸோ இதெல்லாம் எதை காமிக்குது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை காமிக்குது. வியாதியிலேயே கிடந்தோம், இன்னைக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம், கர்த்தர் கூட இருக்கிறாரு. கடன் வாங்கிட்டே கிடந்தோம், இப்போ கடன் கொடுக்கறாலாம் மாறிக்கிட்டோம், கர்த்தர் கூட இருக்கிறாரு. முன்னாடி வாடகை வீட்டில் குடிசை வீட்டில் இருந்தோம், இன்னைக்கு நல்லா வீடை கட்ட கர்த்தர் கொடுத்துருக்காரு, கர்த்தர் கூட இருக்கிறாருன்றேன். கர்த்தர் கூட இருக்கிறார்னு சொன்னால் எல்லா விதத்திலும் வாழ்ந்திருப்போம். ஆமாவில்லையாங்க? எல்லா விதத்திலும் சுகமாக இருப்போம், செழிப்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நிறைவாக இருப்போம், அநேகர் கொடுக்கக்கூடிய ஆளாக இருப்போம். இதுதான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருக்கு அடையாளது. ஆமாவில்லையா? விரும்புகிறீங்களா? ஸோ அப்போ உன் மேலே நீ பிரகாசிச்சிங்கன்னா, ஒளி அதிகரிச்சிச்சுன்னா, மகிமை அதிகமாக வெளிப்பட்டுச்சுன்னா, இவைகளெல்லாம் தானாகவே அது நடக்கும், வந்து சேரும். ராஜாக்கள் கையை வீசிட்டு வரமாட்டான், அவங்களுக்கு கொடுக்குறதுக்காகவே வருவான். ஆமாவில்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உடன்படிக்கையும் பிள்ளை ஆபிரகாம் இல்லை, இவன் உயிருக்கு பார்த்துட்டு பொண்டாட்டியை தங்கச்சின்னு சொல்லிட்டான் இல்லை, சொன்னதுக்கப்புறம் ராஜா தூக்கிட்டு போயிட்டான். அவன் தூக்கிட்டு போனவன் கர்த்தர் அங்கே பேசுகிறாரு, டேய் தீர்க்கதரிசின்னு பொண்டாட்டிங்கிறாரு, எதுக்கூட தூக்கிட்டு வந்தேங்கட்டி, ஆண்டவரே இவன் பாரு நல்ல மனுஷனாக இருக்கான், அவன் தங்கச்சின்னு சொன்னதுனால நான் முறைப்படி கல்யாணம் கட்டிக்க தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் பாருங்க. நீ உண்மையாக உத்தமமாக இருந்ததுனால தான் கூட பேசுகிற, புண்ணிய போட்டிருப்போங்கிறாரு. இல்லை, இப்போ இவன் தீமை தான், இவன் பண்ணது பொய் தான். ஆனால் சாரால வந்து திருப்ப அனுப்படும் போது எப்படி அனுப்பிச்சான்? ராஜா சும்மா அனுப்பலை. ஒட்டகம், கழுத, அநேக பொருட்கள், வேலையாட்களும் சேர்த்து கொடுத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தால் அது தீமையாய் சூழ்நிலைய சம்பவம் தீமையாக தான் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் திருப்பும் போது நன்மையாக வந்து சேருது இல்லை? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆபிரகாமுடைய லோத்துவை எல்லாத்தையும், லோத்து அவனோட உடைமைகள் புள்ள அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டான்? பிடிச்சிட்டு போயிட்டான் சோதம் குமாராக. ஆனால் ஆபிரகாம் போய் மீண்டுட்டு வந்தான்.
மீட்டுட்டு வரும்போது எப்படி சும்மாவா? மொத்தத்தை எடுத்துட்டு வர வச்சாரு கர்த்தர். இதுதான் சொல்றேன், கர்த்தர் கூட இருக்க அடையாளம். இப்ப 300 பேர் யாரோடு இருக்காங்க? தாவீதோடு கூட இருக்காங்க. இவங்க இந்த பக்கம் யுத்தத்துக்கு போன போது இன்னொரு தேசத்தான் வந்து இவங்க மனைவி பிள்ளை இவங்க சொத்து மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பண்ணி சூறையாடிட்டு போயிட்டான். இந்த 300 பேர் முறுமுறுப்புறாள். இப்போ தாவீது கொடுத்தாலும் அத்தனை பேர் மோசம் பண்ணாலும் ஆரம்பத்தில் ராஜாவாகிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்டவங்க தான் இருந்தான். யாரு? முல்லை மாதிரி முடிச்ச வச்சு கடங்காரன், கொலகாரன், இப்படிப்பட்டவங்க தான் கூட வச்சிருந்துருக்கான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவங்கிட்ட வரும்போது வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கலாம், ஆனால் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டு கண்டிப்பாக மாறி இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்காங்க, எல்லாம் போனதுக்கு அப்புறம் தங்களுக்கு பலனில் மட்டும் அழுதாங்களா? அத்தனை பேர் அழுதாங்க. தாவீதும் அழுதான். தனக்கு பலனில் மட்டும் அழுது தீர்த்த பிற்பாடு அத்தனை பேரும் தாவீது மேலே கோவப்பட்டு முறுமுறுத்துட்டு இருந்தான். ஆனால் இவனோ தேவ சமூகத்துக்கு போனான். தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே இப்படி ஆச்சு, நான் மீட்டு கொள்வேன்னா இருக்கும்போது நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய். உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் தொலைத்தாயோ அதற்கு பதிலாய், அதற்கு ஈடாய் தேவன் சகலவற்றையும் திருப்பி கொள்ளுவாய். இப்ப தாவீது தேவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டு, நல்லா கவனிங்களேன், உங்க லைஃப்ல ஒளி வேலை செய்யுது அப்படின்னா நீங்க பிரகாசிக்கிறீங்கன்னு சொன்னால் அழுது புலம்ப மாட்டீங்க. மகிமை உடைய ஆளாய் இருந்தால் நீங்க அழுது புலம்ப மாட்டீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கணுமோ தேவ சமூகத்துக்கு போய் தீர்வை கண்டுபிடிச்சு அதை சிரிப்பென்ற வேலையெல்லாம் நீங்க செய்யறாங்களா தான் இருப்பீங்க. தாவீது அதை செய்தான். தன்னை பலப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ளாய் அவன் போனான். போன போது பாருங்களேன், அவன் இழந்தது மாத்திரம் அதை விட அவன் அந்த நாட்டு எங்கெங்கயோ எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான் பாருங்களேன், அத்தனையும் திருப்பி கொண்டார்கள். இவன் இழந்தது கொஞ்சமா இருந்துச்சு, ஆனால் திருப்பி கொடுக்கும்போது பல மடங்கு கர்த்தர் திருப்பி கொடுத்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றேன், தாவீது மேல கிருபை இருக்கு, தாவீது மேல அபிஷேகம் இருக்கு, தாவீது கூட உடன்படிக்கை இருக்குது தேவனுக்கு. ரிசல்ட், அவன் கூட சேர்ந்த அத்தனை பேர் மோசமானவங்க. ஆனால் இவர் ராஜா ஆன பிற்பாடு அவன் கூட வந்த அத்தனை பேர் எப்படி இருந்திருக்கு நிலைமை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏய் நீ சும்மா அந்த போ பொழைச்சிக்கப்போ அப்படியே விட்டுருப்பான். பல வருஷங்கள் கூட இருந்தாங்க. இவன் ராஜாவாய் ஆனதன் விளைவு எல்லா ஹை போஸ்ட்ல அத்தனை பேரை உட்காந்து வச்சிருப்பான். நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? இதுதாங்க, இதுதான் மாற்றப்பட்ட ஒரு மனுஷன், மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் தன்னோடு கூட சேர்ந்த அத்தனை பேர் லைஃப்பை ஒரு சேஞ்சஸ்க்குள்ள கொண்டு வருவான். நடக்காம நடக்காதா? உங்க வாழ்க்கையில மகிமை இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன, இருளை தானா வளர்க்குவீங்க. நடக்குமா நடக்காதா? ரைட். 1:5 யோவான் சொல்றாரு, இயேசு பத்தி சொல்லும்போது யோவான் சாணன் சொல்றான், என்னது, எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிறேன், ரைட்டா சொல்றாரா இல்லையா? ஓகே. இருளானது 9வது வசனம் சொல்லுது, இருளானது ஒளியை பற்றி கொள்ளவில்லை. யோவான் 1:5-9 இல்லையா? 2 வசனம் எப்படி இருக்கு பாருங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. அவன் எப்படிப்பட்ட கார் இருளுக்குள் கிடந்தாலும், எப்படிப்பட்ட இருளின் அதிபதி கையில் அவன் சிக்கு இருந்தாலும், இவர் வரும்போது நிச்சயமாய் அந்த இருளின் கையிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர அவரால் முடியும். நம்ம விடுதலை ஆக்கினாரா இல்லையாங்க? ரைட்டா? எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர். நம்மை பிரகாசித்த மெய்யான ஒளி அவரே. அந்த மெய்யான ஒளி அவரே, மெய்யான ஜீவன். அவர் அத்தனையும் நமக்கு தந்திருக்காரா இல்லையாங்க? ஆகவே தான் இவைகளெல்லாம் நமக்கு வரக்கூடிய பலன்கள் பாருங்களேன். அப்போ பாருங்களேன், அடுத்தது பாருங்களேன், 4ஆம் வசனம் வாங்க, அதுக்கு வாங்க. ஏசாயா 60:4. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். இப்போ உங்கள்கிட்ட வராங்கல்ல, சொல்ற ராஜாக்கள் வராங்க, வெளிச்சத்தின் இடத்துக்கு என்ன பண்ணாங்க, ஜாதிகளும் உதிக்கிறவன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். இது பாருங்க, ஒளி பிரகாசிக்கும் போதும் ஒளி வரும்போதும் மகிமை
வெளிப்படும் போது இவ்வளோ ஆசீர்வாதங்கள் ஒன்றொன்னா மேலே வந்து சேருங்கிறார். விரும்புகிறீங்களா? இந்த மாதத்தில் இந்த 3 காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பேசுங்க. இந்த மாதம் மட்டும் இல்லை, வருஷம் முழுக்க, வாழ்நாள் முழுக்க இது பேசுங்க. இது பேச பேச இதில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்ம மேலே வரும். விரும்புகிறீங்களா? ஆமென். இதுதான் கர்த்தர் காமிக்கிற ஒரு காரியத்தை தேவன் செய்கிறாருன்னா நிச்சயமாக இதை நம்ம அனுபவிக்காமல் விடவே மாட்டார். கர்த்தர் சொன்னார், இப்போது பாருங்களேன், எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு. இப்போது ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தர் ரெடி பண்ணியாச்சு. வனாந்தரத்தில் இருக்கும்போது இப்போ ஆரோன் ஆவிக்குரிய தலைவன் இல்லை, ஆசாரியர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து தன் ஜனங்களை பார்த்து சொல்லுன்றார், தன் ஜனங்களை பார்த்து ஆசீர்வதின்றார். ரைட்டா? இது ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம், ஆரோன் ஆசீர்வதிக்கும் போது கையை இப்படி வைப்பாங்க, இப்படி வச்சு இப்படி ஆசீர்வதிப்பாங்க தன் ஜனங்களை. எதுக்கு அப்படின்னா, யெகோவா தேவன் யாவே உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற அடையாளமா. இந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரம் எடுங்களேன். என்னாகமம் 6ல் தன் ஜனங்களை பார்த்து சொல்ல வேண்டியது 6 சொல்லணும். உங்களுடைய ஊழியக்காரன் சொல்லணும், ஆரோன் ஆசாரியன். ஓகே, தன் ஜனங்களை பார்த்து அவர்கள் மேலே சொல்ல வேண்டிய ஆசீர்வாதம் இது. என்னாகமம் ரைட், கர்த்தர் சொல்றார் பாரு 22 என்னாகமம் 6ஆம் அதிகாரம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. சரியா? இஸ்ரவேல் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் நீ சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சொல்ல வேண்டியதாவது சொல்லிட்டு தான் இப்போ சொல்றாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதி உன்னை காக்க கிடவர். ரைட்டா? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் வந்துருச்சா? இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சா இல்லையா? வாக்கு தத்துவத்தில் இப்போ நாம எழும்பி பிரகாசி. இப்போ கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன செய்யணும்? உன்மேல் பிரகாசிக்க கடவர். புரியுதா? தேவனுடைய மகிமை பிரகாசிக்கணும். ரைட்? அது பிரகாசிச்சாவே என்ன நடக்குது? அடுத்தது அற்புதம் நடக்குங்க, விடுதலை உண்டாக்குங்க, ஆசீர்வாதம் பெருகும். நடக்குமா நடக்காதா? கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இப்போ கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. நல்லா கவனி, இது திரித்துவம் இருக்குது, திரியேக தேவன். இதில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர்னா அது யார்? இது இயேசு கிறிஸ்து, அது பிதாவாகிய தேவன். ஓகே. 2வது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக எடுக்க கடவர், அது இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற பரிசுத்த ஆவியானவர். ஓகே, திரியேக தேவன். ஓகே ரைட். கர்த்தர் நம்ம மேல விருப்பம் கொண்டு ஆசீர்வதித்து தான் நம்மை காக்கும்படிக்குத்தான் விருப்பம் கொண்டவராகத்தான் இயேசுவே இந்த பூமிக்கு காணத்தக்க விதத்தில் பிரசன்னமாய் வந்தார். அவர் சிலுவையில் எல்லாத்தையும் பிதாவின் திட்டத்தை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தேவ பிரசன்னமாக்கி ஆவியானவரை வந்துட்டார். இப்போ அவரை தொழுது கொள்ளுகிற எல்லா இடத்திலும் பிரசன்னமாய் வருகிறார். ஆவியானவர் வராரா? ரைட்டா? முகத்தை வெளிப்படுத்தினவர் இப்போ தன் பிரசன்னத்தை ஆவியானவராக வெளிப்படுத்துகிறார், திரியேக தேவன். அப்போ எல்லா விதத்திலும் கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க தானே. ஆகவே இப்போ நாம் அதை அதிகமாக நாம் கற்றுக்கொள்வது நல்லது. ஆமென். ரைட். அப்போது இப்போ யோபுவே சொல்கிறான் பாருங்களேன், எழுப்போம் அந்த வசனத்தை. யோபு 22:8. ஒரு காரியத்தை தேவன் நிர்ணயம் பண்ணினால், அவர் நிர்ணயம் பண்ணிட்டார்னு வச்சுங்க, தீர்மானிச்சிட்டார்னா, சொல்கிறான் யோபு எத்தனை பாடுபட்ட மனுஷன். அவர் சொல்கிறாரு பாருங்களேன்,
22, 28. இப்போ யாரு ஆண்டவர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் என்ன வரும் சொல்லுங்க. தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிட்டாரு. அவர் நிர்ணயம் பண்ணாது என்னவா நடக்கும்? நிலைவரப்படும். அது நிலைவரப்பட்ட உடனேயும் நம்முடைய பாதையெல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென். விரும்புகிறீங்களா? அப்போ உங்களை குறித்து தேவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காரு. அது நிலவரப்படும்படியும் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் போகிற இடெல்லாம் வெளிச்சம் உங்களுக்கு வழிகாட்டும். ஓகே, பாதைக்கு வெளிச்சம், பேதைக்கு தீபம். ஆமென். அது பிரகாஷ்க்கு உங்களை வழிகாட்டும்படிக்காய் நிச்சயமாக அது கத்துறதை செய்வார். சங்கீதம் 80ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 80ல் 3 முறை சங்கீதக்காரன் பாருங்க ஒரே அதிகாரத்தில் 3 டைமே சொல்கிறான் ஒரே காரியத்தை. ஓகே, அதை எடுப்போம். சங்கீதம் 80ல் 3 டைம் இதில் வருது பாருங்களேன். 3ஆம் வசனம் பாருங்க. 3. ஓகே, 83. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். என்ன நடக்கும்? தேவரீர் எங்களை திருப்ப கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஹலோ, பிரகாஷ் என்ன வேலை செய்யும்? அவர் முகத்தை எங்களை திருப்பிக்கிட்டு வாங்க, உன் முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்கும், அப்போது என்ன ஆகும்? ரட்சிப்புனா வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும். இதே வார்த்தை அப்படி டிட்டு திருப்ப போடுறான் பாருங்களேன். 7ஆம் வசனம் அதே அதிகாரம் 7 பாருங்க. சேனைகளின் தேவனே எங்களுக்கு திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்கும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். 19ஆம் வசனம் பாருங்க. அதே அதிகாரத்தில் ஒரே வார்த்தை ரிப்பீட்டை போடுறான் பாருங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது பாருங்க. அது உணர்ந்து இதுதான் எங்களுக்கு வாழ்வு வரணும் அப்படின்னா, விடுதலை வரணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும், இதுதான் விஷயங்கிறது அவ்வளோ தெளிவாக சங்கீதக்காரர் இருந்ததுனால தான் திரும்ப அந்த வசனத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஆகவே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் அதிகமாக தியானிப்போமானால் நிச்சயமாய் நாம் பிரகாசிப்போம், நிச்சயமாய் மேலானதை அனுபவிப்போம். ஆமென். ரைட்டா? நேரம் இல்லாதனால நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்ப்போம். ஆவியானோடு கூட இதை சம்மந்தப்பட்டதாக இதுவுமே. ஓகேவா? ஒளி, பிரகாசம், ஒளி, மகிமை, இது எல்லாமே தேவாவியான உள்ள வந்து நமக்கு அதிகமாக இதை எழும்ப செய்கிறது தான் ஆவியானுடைய வேலை. ஓகேவா? ஸோ ஆகவே இதை நம்ம அதிகமாக தியானியுங்க, அதிகமாக அதில் நாட்டம் கொள்ளுங்கள், இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் மேலானதை அனுபவிப்போம். வச்சு பாருங்களேன். பாருங்கள், இந்த வெளிச்சம், மகிமை, இந்த மேகம், இந்த 3மே அநேக இடங்களில் ஒன்றாவே வந்துட்டுருக்கும். சரிங்களா? மேகம், வெளிச்சம், இந்த மகிமை, வேதம் முழுக்க நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 3ம் ஒரே பிரேமில் இருக்கும். அந்த ஒரு வசனத்துக்குள்ளே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். எங்கெல்லாம் மேகம் இருக்கோ அங்கே தேவன் தனக்குள்ளே பிரசன்னராக இங்கே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பாருங்கள், மோசையை கூப்பிட்டாரு. 6 நாள் வெளியே தான் இருக்கான். ஒரு மேகம் வந்து அங்கே தங்கச்சி மலையின் மேலே, சீனாய் மலை மேலே 6 நாள் கழித்து தேவன் மோசையை கூப்பிட்டாரு. அந்த மேகத்துக்குள்ளே அப்போ அவன் போனான். அங்கே போனான். தேவன் அவனோடு கூட 40 நாள் புசிக்கல குடிக்கல பேசிக்கிட்டே இருக்கார். நிறைய பேசினார் இல்லையா? வசனம் 2 முறை 40 நாள் போயிருக்கான் மலைக்கு இல்லையா? அங்கே போய் அங்கே தங்கி இப்போ என்ன நடக்குது பாருங்களேன். நிறைய வார்த்தைகள் அங்கே கேட்டு தான் 5 ஆகமத்தையும் எழுதினான் இல்லையா? மோசே 5 ஆகமங்கள். 5 ஆகமம் தெரியும் தானே? தெரியுமா? ஃபஸ்ட்டு 5 புக்கு. ஆதி ஆகமம் யார் எழுதுனது? யாத்திராகமம், லேவியாகமம், என்ன ஆகமம், உபாகமம் யார் எழுதுனா? ஆத்தர் யாரு? எல்கேஜி பிள்ளைகளா நீங்க? யார் எழுதுனா? மோசே. புரியுதுங்களா? ஆபிரகாம் எழுதல, மோசே எழுதினார்.
புரியுதுங்களா? அந்த புக்குக்கு மேலேயும் அந்த அந்த இருக்குல்ல, ஆகமங்கள், ஆகமம், ஆதி ஆகமம், யாத்திர ஆகமம், லேவி ஆகமம், என்ன ஆகமம், உப ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் சரியா? பின்னது அந்த புக்குக்கு மேலே இருக்கு, அதுக்குள்ளே மீனிங் இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஆரம்பம் ஆதி ஆகமம். யாத்திராகமம் நடப்பயணம், எகிப்தின் அடிமைத்திலிருந்து புறப்பட்டு யாத்திரையாய் புறப்பட்டது யாத்திராகமம். லேவியராகமம் ஆராதனை ஒழுங்குமுறைகள் எப்படி இருக்கணும், தேவனுக்கு பலியிடுகிறது, இந்த ஆராதனை ஒழுங்குமுறைகள் எல்லாமே லேவியராகமத்தில் இருக்குது. என்ன ஆகமம்? இந்த ஜனங்கள் எல்லாம் 12 கோத்திரம் தனித்தனியாக வேறு பிரிக்கப்பட்டு சரியா இவங்களுக்கு தேசத்தை கொடுப்பதற்காக தேவன் என்னென்னவெல்லாம் செஞ்சாருங்கிறது அதெல்லாம் பகுக்கப்பட்டது, ஒழுங்குபடுத்தப்பட்டது. என்ன ஆகமம்? உபாகமம். 2வது முறை அப்படியே பாருங்கள், உபாகத்தை நீங்கள் படிச்சுன்னா முதல்ல அந்த யாத்திராமத்தில் வரக்கூடிய சம்பவங்கள் ரிப்பீட்டாக இருக்குது எல்லாமே. 2வது முறை மோசே மரிக்கிறதுக்கு முன்னாடி, ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறை வந்துச்சு, அந்த முன்னாடி இந்த தலைமுறை எல்லாமே மரித்து போனார்கள், வனாந்தத்திலே 40 வருஷத்தை செத்துட்டாங்க இல்லையா? அப்போது மோசே தேவன் அடக்கம் பண்ணாருன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த தலைமுறைக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இங்கே வந்து எல்லாம் இங்கே வனாந்தரத்தில் பிறந்தாக்கள் இவங்க எல்லாருமே, ரைட்டா? இந்த வனாந்தரத்தில் பிறந்தவங்களுக்கு எகிப்தில் எப்படி இருந்தோன்னு தெரியாது, செங்கடல் பிறந்ததுன்னு தெரியாது, ஓகே? எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினாருங்கிறது அவனுக்கு புரியவே, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த தெரியாத அடுத்த தலைமுறைகளுக்கு என்னவெல்லாம் நடந்தது என்பதை திரும்பவும் ஞாபகப்படுத்தி சொல்லுவது தான் உபாகமம். அவங்க சொன்ன பிற்பாடு அதுக்கப்புறம் பாருங்க, யாரு? மோசேனுடைய நாட்கள் முடியுது. அதுக்கப்புறம் யோசுவா, அவன் கையில் அதிகாரம் கொடுக்கப்படுது, தலைவன் ஏற்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் யோசுவா வந்த பிற்பாடு தேசத்தை, கானான் தேசத்தை கைப்பற்றி பங்கிட்டு கொடுக்கிறது யோசுவா. அடுத்த அடி போதா, ரைட்டா? யோசுவாக்கு அப்புறம் என்ன புத்தகம்? யோசுவா மரித்தான். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள், ரைட்டா? நியாயாதிபதிகள் ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியில் ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்புவார், அவங்க தான் நியாயாதிபதிகள். சரிதானே? சிம்சோன், கிதியோன், இப்படி நிறைய பேர் எழுப்பினாங்கல்ல, அவர்கள் நியாயாதிபதிகள். அதுக்கப்புறம் நியாயாதிபதி காலத்துக்கு அப்புறம் என்ன வந்துடுது? ராஜாக்கள் காலம் வந்துடுது. சரியா? ரூத் இதெல்லாம் வந்து அது சின்ன சின்ன ஸ்டோரிஸ் புக்கு உள்ளே வர்றது எல்லாமே, ரூத்து, எஸ்தரு, நெகமியா, இது எல்லாம் இடையில வரக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கள் காலம் உள்ள வந்துடுது. பாருங்க எவ்வளோ அழகாக தேவன் எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் எப்படி செயல்பட்டார், ராஜாக்களுக்கு அப்புறம் தீர்க்கதரிசிகள் எழுப்பி எப்படி நடத்தினார்கள் தன் ஜனங்களை, இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ரட்சகர் வரார், புதிய ஏற்பாடு, இது எல்லாம் ஆண்டவர் அழகாக எழுதி கொடுத்துருக்கா. அப்போ இதெல்லாம் கவனியுங்கள், கவனித்து நமக்காக தேவன் எழுதி கொடுத்துருக்கிறான். இதை அதிகமாக நான் தியானிப்போமானால் மிகுந்த பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சரியா? இந்த வெளிச்சம் உள்ள வர வர இப்படி வாழ்க்கை ஜொலிக்கும், பிரகாசிக்கும். சரியா? நம்ம இல்லையா, தங்கம் போட்டால் ஜொலிக்கிறது போல, பட்டு சேரி கட்டினா ஜொலிக்கிறது போல லைஃப் ஜொலிக்கும். விரும்புகிறீங்களா? ஓகே, அப்போ இதை அதிகமாக மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. அதை தியானம் பண்ணி அதிகமாக பயன்படுத்துங்க, உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க, அபியாசப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களை உயர்த்தும், நிச்சயமாக அது உங்களை வாழ வச்சிடும், நிச்சயமாக மேலானதை அனுபவிக்க செய்யும். ஆமென்.